வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் 3 சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர். இப்போ இதை வந்து நல்லா கைவிட்டு நல்லா ஒன்று போல் கிளறிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நமக்கு தேவையான மிச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டினா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டினா 2 கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த டிஷ்க்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் அது இல்லாமல் பண்ணலாம். மசால் ஜாமான் வந்து கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 7-8 வத்தல் எடுத்து வச்சுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி வத்தல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரையும் வறுப்போம். கொத்தமல்லி வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகா வத்தலையும் இதோடு சேர்த்து நல்லா சூடு காட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக அரைப்படும். இந்த கலவையை வந்து நம்ம ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா சுருளை வதங்குற வரையும் நம்ம வதக்கி விடணும். இப்போ கறி வந்து கொழுப்பு சத்துள்ள கறியாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடணும். ஏன்னா அதுவே நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும். வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற வரையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுறணும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கிடலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது இல்லாமல் இந்த டிஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லியோட ஸ்மெல் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா தக்காளியை வதங்க விடுவோம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கறியை இதோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம கறியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கறியை வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நல்லா சுருளை வதக்கி விடுங்க. கறி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசால் பொருளை ஆட் பண்ணிடலாம். இப்போ கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதோட சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் மசாலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு மசால் வந்து கறியோடு நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மசால் வந்து கறியோடு நல்லா சுருண்டுருச்சு. இனி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாமே நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு நான் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மரில் போட்டு
10 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுடைய கறி வந்து இளங்கறியாக இருக்கா இல்லை முத்தின கறியாக இருக்காங்கிறத பொறுத்து நீங்கள் டைம் வச்சுக்கிடணும். கறி வேக ரொம்ப நேரம் ஆகும். 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கறி சரியாக வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிடலாம். நான் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ சத்தம் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம கிண்டி விட்டு பார்க்கலாம். இப்போ கறி வெந்துருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடணும். எனக்கு கறி நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. அதனால் நான் இனி கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு இறக்கிற போகிறேன். இப்போ சப்போஸ் கறி வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம். கொத்தமல்லி சேர்க்கும் போது இன்னும் வாசமாக இருக்கும் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நான் இறக்கியிருக்கேன். நீங்கள் இன்னும் தண்ணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றியும் குழம்பு வைக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.